சென்னை எண்ணூரில் திரவ அமோனியா வாயு கசிவால் 30க்கும் மேற்பட்டோர் மயக்கம். கோரமண்டல் நிறுவனம் கடலுக்கு அடியில் பதித்திருந்த குழாயில் ஏற்பட்ட கசிவால் நள்ளிரவில் பரபரப்பு. வெள்ள பாதிப்பு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு விரைந்து நிதி அளிக்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் 72 பக்க மனுவை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் திட்டவட்டம். வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசின் நிதியை தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கக்கூடாது என அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பாஜக, காங்கிரஸ் என மத்தியில் யார் ஆண்டாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாற்றாந்தாய் மகளை போலதான், மாற்றாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதி. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். தேசிய கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என்றும் திட்டவட்டம். ரகசியங்களை அவிழ்த்துவிட்டால் இபிஎஸ் திகார் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும் என ஆதரவாளர்களுடனான ஆலோசனையில் ஓபிஎஸ் பேச்சு. யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தேன் என்பதை சொல்ல முடியுமா என்றும் கேள்வி. யாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணி சொல்ல முடியுமா? யார் பதவி தந்தாலும் அவரும் திருப்பி தந்துவிட்டு அம்மாவிற்கு விசுவாசம் தொண்டனாக கடைசி வரைக்கும் அம்மா காலமாக வரைக்கும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜெயலலிதா தன்னிடம் 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக ஓபிஎஸ் தகவல். அதிமுக பொருளாளராக இருந்தபோது நடந்த சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்த ஓ பன்னீர்செல்வம். தென்காசி மாவட்டத்தில் 18,000 ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. நெல்லை மாவட்டத்தில் அதிக கனமழை பாதித்த பகுதிகளில் வெள்ள நிவாரண டோக்கன் வழங்கும் பணி தீவிரம். வீடு வீடாக சென்று வழங்கப்படுவதால் ரேஷன் கடைகளுக்கு வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள். அடுத்த மாதத்தில் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் ரவியின் உரையுடன் தொடக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வரும் 30ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நடவடிக்கை. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. வழக்கமான பரிசோதனைகளுக்கு பிறகு நாளை வீடு திரும்புவார் என அறிக்கை. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது வருத்தம் அளிப்பதாக அவரது மனைவி லதா கருத்து. சர்ச்சைகளால் அரசியலுக்கு வரவில்லை என கூறுவது தவறு என்றும் விளக்கம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜையுடன் இன்று இரவு நடை அடைப்பு. தங்க அங்கியில் ஜொலிக்கும் ஐயப்பனை தரிசிக்க குவியும் பக்தர்கள். நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது. ஊழல், போலி ஆவணங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் கீழ் நடவடிக்கை. மதுரை வண்டியூர் கண்மாயில் பாலம் அமைப்பது தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு.
வழக்கை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றி நடவடிக்கை. மதுரை போலீசால் சமன் அனுப்பப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் பிரிஜேஷ் பெனிவால் ஆஜராகவில்லை. மீண்டும் சமன் அனுப்புவது குறித்து உயரதிகாரிகளிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என தகவல். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 10வது முறையாக அவகாசம். சிபிசிஐடியின் கோரிக்கையை ஏற்று புதுக்கோட்டை நீதிமன்றம் அனுமதி. புதுச்சேரியில் வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் 10, 12ஆம் வகுப்புகளுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டுவரப்படும். தமிழ்நாட்டைப் போல் ஆசிரியர்கள் சுடிதார் அணிந்து வரலாமா என்பது குறித்து முதல்வருடன் பேசி நடவடிக்கை என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. டெல்லியில் இஸ்ரேல் தூதரகம் அருகே வெடிச்சத்தம் கேட்டதால் பரபரப்பு. தூதரக ஊழியர்கள் யாருக்கும் பாதிப்பில்லை என தகவல். சென்னை எண்ணூரில் நள்ளிரவில் தனியார் நிறுவனத்தின் குழாயிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டதால் ஏராளமானோருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இது தொடர்பான கள விவரங்களுடன் செய்தியாளர் அசோக்குமார் இணைந்திருக்கிறார். அசோக்குமார், எத்தனை மக்கள் இந்த வாயு கசிவால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அங்கு உடனடியா என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, அதாவது எண்ணூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய குப்பை பகுதியில் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் இது பார்த்தீங்கன்னா அமோனியா கிடங்குது. இதில் பார்த்தா கிட்டத்தட்ட 15,000 டன்னு கிட்ட சேமிக்கக்கூடிய இந்த கிடங்குல நேற்று 11:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கடல்ல இருந்து இந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய அந்த பைப்பு கசிவு காரணமாக நேற்று அந்த விபத்து ஏற்பட்டது. இது சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இந்த நெடியானது அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக அந்த பெரிய குப்பம், சின்ன குப்பம், அதே மாதிரி பர்மா நகர், நேதாஜி நகர் இது போன்ற மக்கள் பெரிதளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தொடர்பான நேற்றிலிருந்து தற்போது வரை அந்த இன்னல்களை அங்க இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்போம். ஐயா வணக்கம், நேற்று அந்த விபத்து எப்படி நடந்தது, என்னென்ன அதுக்கு நீங்க சொல்லுங்க. இந்த விபத்து நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம் வீட்டில். சரியாக ஒரு 11:30 மணி இருக்கும். 11 மணி வீட்டில் அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி மூச்சு ரொம்ப திணறுது, என்னால் மூச்சு விட முடியல, ஆஸ்பத்திரி போகலாம் சொல்லி கூப்பிட்டாங்க. அம்மா தான் கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டனால எழுந்து வெளியே சட்டை கூட போடல, அப்படியே எழுந்து ஓடிடுறோம். உடனே பார்த்தா எல்லாம் அழுகுறாங்க, கத்துறாங்க, போகிறாங்க. சரியாக 11:30 மணி இருக்கும். அதுலேருந்து இது வரைக்குமே அந்த கசிவு இருந்து தான் இருக்கு. மக்கள்ல, அதாவது சின்ன பெரிய பசங்க எங்களுக்கே நெஞ்சு எரியுது, தொண்டை ரொம்ப எரிச்சலா இருக்கு. குழந்தைங்க என்ன பண்ண முடியும், பெரியவங்க என்ன பண்ண முடியும்? இப்ப ஐசியூல 5-6 பேர் இருக்காங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. ஐசியூல ஒரு 30 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இன்னும் மீதி பேர் எங்க போனாங்கன்னே தெரியல, எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. ஆம்புலன்ஸ்ல ஏற்றி தான் போறோம், எங்க இருக்காங்க போறாங்க ஒண்ணுமே தெரியல. இப்போ அந்த நேரத்துல யார் அதிகாரிகள் யாராச்சும் வந்தாங்களா, என்ன நடந்தது அதை பற்றி சொல்றீங்க? நாங்க பார்த்த வரைக்கும் அதிகாரி யாருமே வரல, எங்ககிட்ட எதுவுமே பேசல. நாங்க எங்க மக்களை நாங்க காப்பாற்ற வரைக்கும் எங்க மக்களை நாங்களே தான் எடுத்துட்டு போனோம், வந்தோம். அதுக்கு பிறகுதான் 1 மணி அந்த இதுலதான் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்தாங்க, போலீஸ் வரைக்கும் அப்பதான் வந்தாங்க. இப்போ விடிய இப்ப நீங்க எங்க இருந்தீங்க? அங்கங்க சத்திரம், எங்கெங்க இடம் இருக்கும் அங்கெல்லாம் போய் இருந்தோம். சத்திரத்துல தான் அதிகமா இருந்தோம். ரோட்ல இருந்தோம். ரோட்லனா ஒரு 10, இப்போ இது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேயே குறிப்பிட்ட ஸ்மெல் வருது. அதுக்கு மேலதான் நாங்க ரோட்ல நடந்து போய் 15 கிலோமீட்டர் தாண்டி தான் இருந்தோம். ரோட்ல தான் இருந்தோம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் இந்த மண்டபம், கோயில், அந்த மாதிரி இடங்கள் தான் போய் தங்கியிருந்தோம். லாவண்யா, அதாவது இந்த விபத்து தொடர்பாக தற்போது நேற்றிலிருந்து தற்போது வரை 30க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ், அதே மாதிரி மாநகர பேருந்துகள், பொதுமக்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மண்டபங்கள், தேவாலயங்கள், கோவில்ல இது போன்ற இடங்கள்ல தஞ்சமடைந்து இருக்காங்க. மேலும் சில பேர் அவங்க வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாகனத்திலே இரவு முழுக்க பகல் வரை காலை வரைக்கும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த நெடி தற்போது வரை இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கு. மேலும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேர்ல 2 பேர் கிரிட்டிக்கலா இருக்காங்க. மீதி 28 பேர் நார்மலா இருக்காங்க. அந்த 2 பேர் பாத்தீங்கன்னா இந்த தேசராணி வயசு 55 அந்த முதியவரும், அதே மாதிரி சந்தானம் வயசு 54 முதியவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. லாவண்யா,